உள்ளெல்லாம் வரல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களோட பிளான்ஸ் வந்து 2 இன்ச் என்னோட கார்டனுக்குள்ள வருது. ஸோ அதை ட்ரிம் பண்ணினா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்சோ உங்களோட பார்க்கிங் லாட்டில் உங்களோட வண்டி 1 இன்ச் என் பார்க்கிங் லாட்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச் ஏதாவது வந்துட்டா அப்போ என்ன நீங்கள் கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிவி வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 10ல் தான் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு மைனட் சவுண்ட் வந்தால் கூட எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ஏன்னா எனக்கு நாய்ஸ் பொல்யூஷனாலே காது ரொம்ப வலிக்கும். அதனால் நீங்கள் அந்த வால்யூமை குறைச்சிருங்க. ஆல்சோ உங்களோட குழந்தை அழுதுகிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். அதனால என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட், என்னோட எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை காணப்போகிற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைய அழாமல் பார்த்துக்கோங்க. ஆல்சோ உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சமைக்கிறீங்கன்னா அதோட ஸ்மெல் எங்களோட வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருது. அப்படிலாம் வரது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ கொஞ்சம் உங்கள் வீட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சமைக்க பாருங்கள். ஆல்சோ உங்கள் குழந்தை காரிடாரில் வந்து பால் வச்சு விளையாடுது. எனக்கு தெரியும் அது ஸ்பாஞ்ச் பால் தான், இருந்தாலும் அது பட்டு என் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? ஸோ உங்கள் குழந்தை மேலும் காரிடாரில் விளையாட விடாதீங்க. ஆல்சோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்களேன், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.